இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட MDBfixer சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். MDBfixer சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த வீடியோவில் RO பியூரிஃபயர் மோட்டர் ஹெட்டு மாற்றுறது எப்படின்னு பார்க்கலாம். தண்ணீரே சுத்தமாக தள்ளாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்டு கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹெட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணீர் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சீல்லாம் டேமேஜ் இல்லாமல் இருந்தால் நீங்கள் ஹெட்டு மாற்ற தேவையில்ல. வேறு எதாவது ப்ராப்ளம்னு பாருங்கள். ஃபில்ட்ரு எல்லா ஃபில்ட்டரும் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா இந்த ஹெட்டு தாங்க மாற்றி ஆகணும். இப்போ ஹெட்டு எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பாருங்கள். பாடியோட கனெக்ட் ஆகிருக்க நீட்டை ஸ்க்ரூவை 3 லூஸ் பண்ணிங்கன்னா ஹெட் ரிமூவ் ஆகிடுங்க. என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி லைட்டாக நெம்பி விட்டு திருப்பி விட்டு நோண்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஹெட் ரிமூவ் ஆகிடுங்க. இந்த ஹெட்டு எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஹெட்டுக்கு பேக் சைடு தண்ணி வந்தாலே வாட்டர் சீல் கிழிஞ்சிருக்குன்னு அர்த்தங்க. இப்போ இந்த ஹெட்டு மாற்றணும். இந்த ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா கடைங்களுக்கு பொறுத்த மாதிரி ஆளுங்களுக்கு பொறுத்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு 450லேருந்து 650 வரைக்கும் சேல் ஆகுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மோட்டருடைய சைஸ் கொண்டு போய் பர்ஃபெக்டாக காட்டி வாங்கணுங்க. இல்லைனா உங்களுக்கு சைஸ் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோட்டர் செட்டாக வாங்கும்பொழுது 1400லேருந்து 1800 2100 வரைக்கும் வருங்க. இப்போ இந்த ஹெட்டு மாற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த போல்ட் மறையில் கொஞ்சம் க்ரீஸோ அல்லது ஆயிலோ விட்டுட்டு அந்த ஸ்டெப்பை பார்த்து கரெக்டாக உட்கார வச்சு ஏற்கனவே எப்படி கழட்டினீங்க இன்புட் அவுட்புட் இருந்துச்சோ அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக உட்காருங்க. அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோட்டர் சீட்டிங் பண்ணும்பொழுது உங்களுக்கு தொந்தரவாக இருக்கும். இன்புட் அவுட்புட் பார்த்துக்குங்க. ஏற்கனவே இருந்தது எப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த ஹெட்டை மாற்றிங்கன்னா பர்ஃபெக்டாக சீட்டிங் ஆகிடும். நல்லா ஒரு தட்டி விட்டு 3 ஸ்க்ரூவும் போட்டு லெவலிங் டைட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலில் இந்த RO சர்வீஸ் வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, கைவினை பொருட்கள் செய்கிறது, மைக்ரோவேவ் ஓவன் சமையல் வீடியோஸ், இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் வீடியோஸ், PVC பைப் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ், PVC கைவினை பொருட்கள் செய்கிறதுன்னு எக்கச்சக்கமாக அப்லோட் பண்ணிக்க. எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இப்போ பாருங்கள். இப்போ பழைய ஹெட்டில் இருக்கிற அந்த எல்போஸ் எடுத்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ROவில் ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஹெட்டு மாற்றி மோட்டர் வந்து ரன்னிங்க்கு தயாராக இருக்குங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபோம் ஃபில்டர்னு ஃபஸ்ட்டு ஃபில்டர் அதாங்க. அதை வந்து க்ளீன் பண்ணிக்கணும். ஒயர்லாம் முறுக்கி விட்டு டேப் அடித்தாலோ அல்லது வந்து கப்ளர் போட்டு ப்ரெஸ் பண்ணாலும் போதுமானது. அதுக்கு டேப் அடிச்சுட்டு நீங்கள் இந்த ஃபோம் ஃபில்டர் கழட்டி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு டஸ்ட் இருக்கக்கூடாதுங்க. இன்னும் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும்போதே மாற்றிட்டா உங்களுக்கு தண்ணீர் வேகமாக வரும். இல்லை கரண்ட் பில்லுக்கு கேடு. இந்த மாதிரி புது ஃபோம் ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபாயிலேருந்து 80 ரூபா வரைக்கும் அதோடைய குவாலிட்டியை பொறுத்து விற்குதுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேஸ்ட் பால்ஸ் போடும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்குங்க. இந்த மாதிரி வந்து பர்ஃபெக்டாக உட்கார வச்சு டைட் வைங்க. கிராஸாக டைட் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோம் ஃபில்டர் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா இந்த மாதிரி அவுட்புட் வருது பார்த்திங்களா, அந்த இடத்துல ஓஸ் கழட்டி விட்டிங்கன்னா தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா நிரம்பி வெளியே ஏர் இல்லாமல் வந்து அதுக்கப்புறமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு RO ஆன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஏர் லாக் ஆகாமல் இருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் பர்ஃபெக்டாக வருதுங்க. இந்த ஹெட்டு போனதுனால உங்களுக்கு தண்ணீர் கம்மியாக வரும். உங்களுக்கு கரண்ட் பில் வேஸ்ட் ஆகும். இந்த ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாற்றும் பொழுது உங்களுக்கு தண்ணீர் வேகமாக வரும். புது RO மாதிரி ஒர்க் ஆகுங்க. ஃபில்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றணும். மெமரான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணீருடைய தன்மை மாறிச்சுன்னா மாற்றணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் M. தௌலத் பாஷா. வணக்கம். நன்றி.